ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 18 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ஆசிரமத்துல வந்து காவேரி கிட்ட வந்து நீ சொல்றியா இல்ல நாங்க சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ஹெட் அண்ட் டெய்ல் போட்டு பார்க்கலாம். ஹெட் வந்துச்சுன்னா ராகினி என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு, டெய்ல் வந்துச்சுன்னா பசுபதி சொல்றாரு நான் சொல்றேன் அப்படின்னு. அப்புறமா காவேரி பாவமா போய் கெஞ்சுறாங்க அவங்க கிட்ட, இல்ல நீங்க சொல்லாதீங்க நானே சொல்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹெட் வந்துச்சுன்னா நாங்க சொல்றோம். டெய்ல் வந்துச்சுன்னா, உனக்கு வேணா கொஞ்சம் டைம் தரலாம் அப்படிங்கிற மாரி ரொம்ப இது பண்றாங்க. பாவம் காவேரி. அப்புறம் அவங்க கிட்ட ஒரு வழியா கெஞ்சி, நீங்க சொல்லாதீங்க நானே சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க. இவங்க எல்லாரும் நம்மகிட்ட என்ன இது பண்ணியிருப்பா, இப்ப பாரு எப்படி போறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பேசுறாங்க. காவேரி பாவமா அங்க இருந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நடந்து போறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்துடுறாரு. வந்தோனே தாத்தா கிட்ட வந்து காவேரிய கேட்கும்போது, தாத்தா என்ன சொல்றாருன்னா, "உன் கூட தானப்பா காலையில ஆஃபீஸ்க்கு வந்தா" அப்படின்னோனே, "இல்ல அவ வேற ஏதோ வேலையா போறேன்னு சொன்னா. ஆனா சாப்பிட வீட்டுக்கு வந்துர்றேன்னு சொன்னா. இன்னும் காணுமேன்னு" சொல்லி காவேரிக்கு கால் பண்றாரு. அப்ப காவேரி கோயில்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப விஜய் பேசுறாருன்னோனே, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுறாங்க. "நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கிறாரு. காவேரி என்னலாமோ சொல்றாங்க. இந்த மாரி கங்காக்காவ பார்க்க போனேன், பாரிஸ் கார்னர் போனோம், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு சொல்றாங்க. அப்போனே விஜய் கேட்கிறாரு. எதுவும் பிரச்சனையான்னு கேட்கறாரு. இல்ல அப்படின்னு சொன்னோனே, சரி அப்புறம் என்ன அப்படின்னோனே, சரி இல்ல நீங்க வீட்ல இருங்க நான் வரேன் நம்ம சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அப்புறமா விஜய் இல்ல இல்ல நீ உன் வேலைய பாரு, நீ கங்கா கூடயே போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோன வச்சுடுறாரு. அப்புறம் தாத்தாவும் விஜயுமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ இந்த மாரி காவேரி கூட இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படி சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டு இருக்கும்போது, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "மனச விட பேப்பரோட வேல்யூ பெருசுல" அப்படின்னு சொன்னோனே, இப்ப விஜய் ஷாக் ஆயி பார்க்கறாரு. தாத்தா உங்களுக்கு எப்படி அது தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்ப உடனே தாத்தா, "காவேரி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல காவேரி அது உங்கள்ட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்னு எனக்கு தெரியும்னோனே." "பரவாயில்லையே! இந்த மாரி நல்லா நம்பிக்கை வச்சிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எப்ப பார்த்தாலும் அவ கிட்ட கத்திட்டே இருப்பல்ல. அப்பதான் ஒரு நாள் நீங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கும்போது, உங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னோனே, அவ பாவம்டா! இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம சிக்கி தவிச்சிட்டு இருப்பா. அந்த பேப்பர அவ முன்னாடி கிழிச்சு போடு. அவளுக்கு நம்பிக்கை குடு அப்படிங்கிற மாரி தாத்தா அட்வைஸ் பண்றாரு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இந்த பேப்பருக்குலாம் இப்ப வேல்யூவே இல்ல தாத்தா. நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டோம்" அப்படின்னோனே தாத்தா சந்தோஷப்படுறாரு. அதனால இதெல்லாம் இப்ப பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, விஜய் அங்கருந்து கிளம்பிர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி போய் கங்காவ பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு மனசு வந்து எந்த வேலையிலயும் ஒட்ட மாட்டேங்குதுக்கா. அதான் உன்ன பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி, கங்கா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா அப்பவே சொல்லுச்சு சுத்தி போடணும்னு. பிறந்த நாள் ஃபங்ஷன் வச்சோம்ல, வீட்டுக்கு வா நான் சுத்தி போடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோனே, ராகினி இவரு என்ன இவ்வளோ ஹேப்பியா போறாரு? இவ இன்னும் சொல்லல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பின்னாடியே காவேரி வராங்க. இப்ப காவேரி கிட்ட போய் ராகினி மறுபடியும் காவேரி இது பண்றாங்க. "நீ இன்னும் சொல்லலையா? சீக்கிரம் சொல்லுன்னோனே" இப்ப காவேரி வந்து அப்படியே தயங்கி தயங்கி சொல்றாங்க. "நான் எப்படி உடனே சொல்ல முடியும்? சொன்னா நீங்கலாம் எதிர்பார்க்குற மாரி அவர் வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நான் வீட்ட விட்டு போயிருவேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, "அதுதான் நடக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியே காவேரி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வாசல்ல நின்னு தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. தாத்தா பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா உள்ள கூட்டிட்டு வந்து, "ஏன் வெண்ணிலா" அப்படின்னு சொல்லி வெண்ணிலா திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட அப்படியே சந்தோஷத்துல அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாரு. இங்க ராகினி நிக்கிறாங்க. ஸ்டெப்ஸ்ல இருந்து காவேரி இறங்கி வராங்க. அப்படியே ஷாக் ஆயி பார்த்துட்டே வர்றாங்க. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.